எப்போ ஒரு நாட்டில் ஓப்பனாக போலீஸ் அடிக்க முடியுமோ நாடு ஒடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு யூனிஃபார்ம் பர்சன் அடிக்கிறதுன்னா நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் அடித்த மாதிரி தான். இப்போ எப்படி நான் பார்க்குறதுன்னா, சில இடங்கள்லாம் போலீஸ் ஃபோர்ஸ் போகிறாங்க, அவர் கையில் ஒரு குச்சி மட்டும் தான் இருக்குது. அது அங்கே போய் 10,000 பேர் இருந்தால் 3 பேர் போலீஸ் போகிறாங்க, போலீஸே பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஒரு நாட்டில் ஓப்பனாக போலீஸ் அடிக்க முடியுமோ இல்லை நம்ம ஆர்மி பீப்புளை அடிக்க முடியுமோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா ஒரு நாட்டில் நாடு ஒடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ யூனிஃபார்ம்டு பர்சன் போய் ஓப்பனாக ரோட்டில் அடிக்க முடியுமோ பயம் இல்லாமல், அப்போது வி ஆர் பிரேக்கிங் த கண்ட்ரி, த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த நேஷன். இது அதிகாரத்தில் இருக்கிறவங்க பாலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாம் நல்லா புரியலன்னு இல்லை. கட்டாயமாக இந்த போஸ்ட் வைரஸ் பீரியடில் ஐ திங்க் substantial investments will happen towards the police force. It is unfortunate to see இப்போ ஒரு இந்த சூழ்நிலை பார்த்தப்போ ரொம்ப கஷ்டமாகுது. என்னென்னா, அந்த பெரிய ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி 4-5 பேர் போலீஸ் போகிறாங்க, எந்த பயம் இல்லாமல் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஒரு யூனிஃபார்ம் பர்சன் அடிக்கிறதுன்னா நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் அடித்த மாதிரி தான். என்னத்துக்குன்னா, போலீஸ் யூனிஃபார்மும் உங்களோட யூனிஃபார்ம் இல்லை, திஸ் இஸ் த யூனிஃபார்ம் ஆஃப் இந்தியா இன் அ சர்டன் வே. அதனால அதை அடிக்கிறதுன்றது வரக்கூடாது. என்னத்துக்குன்னா, அப்படி வந்துடுச்சுன்னா சோஷியல் ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் போயிடும். எல்லாருமே சாமானிய மக்கள் எல்லாமே இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காவல்துறைன்றது, இந்த போலீஸ்ன்றது நம்ம சமூகத்துக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிகல். அது நாம் நல்லா உறுதியான நிலையில், ஒரு சக்தியான நிலையில் வச்சுருந்தால் தான் சமூகம் ஒரு தெம்பாக மேல் நோக்கி வளர முடியும். இந்த அடிப்படையான இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது இல்லாமல் போயிடுச்சுன்னா நாம் பொருளாதாரத்தை வளர்ந்தாலே இன்னொன்று வந்து எப்போ வேணாலும் கொலாப்ஸ் ஆகிடும் எல்லாமே. இதனால இந்த காவல்துறைன்றது வெறும் ஏதோ ஒரு குற்றவாளியை பிடிச்சிக்கிறதுக்காக இருக்கிறது இல்லை. நம்ம சமூகன்றது இந்த ஒரு தன்மை, அடிப்படையான தன்மை நல்லா செயல்படணுன்னா இந்த போலீஸ் ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப டிசிப்ளின்டாக, ஹைலி ட்ரெயின்டாக, ரொம்ப எக்விப்டாக இருந்தால் தான் நாம் ஒரு சமூகன்றது அது மேலே கட்டிக்க முடியும். சமூகத்தை ஒரு கோபுரம் கட்டணுன்னா இந்த காவல்துறைன்றது ரொம்ப உறுதியாக இருக்கணும். இது நாம் எல்லாருமே அதோடைய மதிப்பு என்னன்றது புரிஞ்சு சமூகத்தில் நடந்தால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும்.